அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவெம்பாவையில் 20ஆம் நாள் 20வது பாட்டை பற்றி பார்ப்போம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரு ஆம் இணையடிகள் போற்றி மால்நாள் முகனும் காணா உண்டறியும் போற்றி யாம் உய்யால் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாமாகழி நீ ஆடேலோரெம்பவர். இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். அனைத்திற்கும் முந்தியிருக்கும் முன்னை போற்றுகிறோம், அருள் புரிவாயாக. அனைத்திற்கும் பிந்தியிருக்கும் முன்னை போற்றுகிறோம், அருள் புரிவாயாக. உயிர்கள் அனைத்திற்கும் பிறப்பிடமாயிருக்கும் முன்னை போற்றுகிறோம், உயிர்களுக்கு இருப்பிடமாயிருந்து இன்பம் ஊட்டும் முன்னை போற்றுகிறோம். உயிர்கள் அனைத்திற்கும் ஒடுங்கும் இடமாயிருக்கும் முன்னை போற்றுகிறோம், ஹரிக்கும் அயனுக்கும் விளங்காது மறைந்திருக்கும் முன்னை போற்றுகிறோம். எங்களை ஆட்கொண்டு அருள் புரிகின்ற உன்னை போற்றுகின்றோம். நாங்கள் மார்கழி நீராட அனுக்கிரகம் செய்த உன்னை போற்றுகிறோம். எமது பாவாய் இதனை கேட்டு ஏற்று எண்ணி பார்ப்பாயாக என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். மூலப்பிரகிருதி அழியும் தன்மையுடையது. சிவம் மரணமில்லாதவன், அழிவில்லாதவன். ஜெகத்தையும் ஜீவனையும் அவன் ஆளுகின்றான். அந்த சிவனை தியானிப்பதால், அவனோடு யோகம் பண்ணுவதால், அவனோடு ஐக்கியம் ஆவதால் உடல் விடும் பொழுது ஜீவாத்மா மாயப் பிரபஞ்சத்தினின்று விடுதலை அடைகிறான். ஜெகத்திற்கும் ஜீவனுக்கும் தோற்றமும் ஒடுக்கமும் உண்டு. அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் பரமன் தோன்றி மறையும் அவைகளுக்கு முன்பும் பின்பும் இருப்பது முறை. அழிவில் ஆனந்தம் இல்லை, நிலைப்பேற்றில் ஆனந்தம் உண்டு. இறைவனை அடையும் ஜீவாத்மன் முக்தி நிலை பேர் எய்துகிறான். அங்கு ஆனந்தம் உண்டு. பரமனே அந்த ஆனந்த ஸ்வரூபன். பரமனை அடைவதும் ஆனந்தத்தை பெறுவதும் ஒன்றே. நாமும் அந்த இறைவனை பற்றி வீடு பேற்றை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.